அரசு போக்குவரத்து கழகத்தை தனியார் மயமாக்கும் எதேச்சிகர போக்கினை திமுக அரசு கைவிட வேண்டும் என நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் கூறியுள்ளார். தமிழ்நாடு முழுவதும் 10,000 வழித்தடங்களில் 1,40,000 தொழிலாளர்களுடன் நாள்தோறும் 2 கோடி ஏழை எளிய மக்கள் பயன்பெறும் வகையில் செயற்பட்டு வந்த அரசு போக்குவரத்து துறையை முழுதாக சீரழித்துள்ளது திமுக அரசு. கடந்த 2017ஆம் ஆண்டு வரை 23,000 பேருந்துகள் இயங்கி வந்த அரசு போக்குவரத்து துறையில் தற்பொழுது 4,000 பேருந்துகள் வரை குறைக்கப்பட்டு வெறும் 19,000 பேருந்துகள் மட்டுமே இயங்கும் அவலநிலை காணப்படுகிறது. அது மட்டுமின்றி இலவச பேருந்துகளால் ஏற்படும் நட்டத்தை ஈடுகட்ட திமுக அரசு ஆயிரக்கணக்கான தடங்களில் பேருந்துகள் சேவையை நிறுத்தி பெரும் கொடுமையையும் புரிந்துள்ளது. அரசு போக்குவரத்து கழகத்தில் காலியாக உள்ள 25,000 பணியிடங்களுக்கு புதிய தொழிலாளர்கள் நியமிக்கப்படாதது ஏன்? பணியின் பொழுது உயிரிழந்த போக்குவரத்து ஊழியர்களின் வாரிசுகள் 8,000 பேருக்கு கருணை அடிப்படையில் வழங்க வேண்டிய வாரிசு வேலையை வழங்க மறுப்பது ஏன்? 90,000 போக்குவரத்து ஓய்வூதியதாரர்களுக்கு அகவிலைப்படி உயர்வு வழங்காதது ஏன்? நிதிநிலையை காரணம் காட்டி பண பலன்கள் எதுவும் வழங்கப்படாத நிலையில் போக்குவரத்து ஊழியர்களிடமிருந்து பிடித்தம் செய்யப்பட்ட வருங்கால வைப்பு நிதி 13,000 கோடி ரூபாயையும் சிறிதும் மனச்சான்றின்றி திமுக அரசு எடுத்துக் கொண்டது ஏன்? இதர அரசு ஊழியர்களுக்கு வழங்கப்படுவது போல் போக்குவரத்து ஊழியர்களுக்கு முறையான மருத்துவ காப்பீடு வழங்கப்படாதது, பழைய ஓய்வூதிய திட்டம் மீண்டும் நடைமுறைப்படுத்தப்படும் என்றெல்லாம் வாக்குறுதிகளை அளித்து அதிகாரத்தை அடைந்த திமுக தற்பொழுது அதனை நிறைவேற்ற மறுப்பது போக்குவரத்து ஊழியர்களுக்கு செய்கின்ற பச்சை துரோகமாகும். பொது போக்குவரத்தை முழுமையாக நம்பியுள்ள ஏழை எளிய மக்கள், தொழிலாளிகள், தினக்கூலிகள், சிறு வியாபாரிகள், மாணவர்கள், முதியவர்கள், நோயாளிகள், பெண்கள் என பல்வேறு தரப்பினரும் பாதிக்கப்படாமல் இருக்க அரசு போக்குவரத்து கழகத்தை பாதுகாக்க வேண்டியது மிக மிக அவசியமாகும். ஆகவே தமிழ்நாடு அரசு போக்குவரத்து ஊழியர்களுக்கு நிலுவையில் உள்ள அகவிலைப்படியை வழங்குதல், பழைய ஓய்வூதிய முறையை நடைமுறைப்படுத்துதல், கருணை அடிப்படையில் வாரிசு பணி வழங்க முன்னுரிமை, காலி பணியிடங்களை விரைந்து நிரப்புதல், போக்குவரத்து கழகங்களுக்கு ஏற்படும் இழப்பை அரசே ஈடுகட்டுதல், இதர அரசு துறை ஊழியர்களுக்கு இணையான ஊதியம், மருத்துவ காப்பீடு, பணப்பலன் வழங்குதல், பேருந்துகளையும் போக்குவரத்து பணியிடங்களையும் ஒப்பந்த அடிப்படையில் தனியாருக்கு தாரை வார்க்கும் முடிவை கைவிடுதல் உள்ளிட்ட போக்குவரத்து ஊழியர்களின் நியாயமான கோரிக்கைகள் அனைத்தையும் உடனடியாக நிறைவேற்றித் தர வேண்டும் என நாம் தமிழர் கட்சி சார்பாக வலியுறுத்துகிறேன் என்று கூறியுள்ளார்.